அனைவருக்கும் வணக்கம். குருபிரமம் குருதேவ் குருவே நமக. இன்றைய காலகட்டத்தில் சனி பகவானை பற்றி எல்லாருமே சனி பகவான் வந்தால் பயப்படுறாங்க. 7.5 சனி வந்தாலோ, அட்டமத்து சனி வந்தாலோ, சனி திசை நடந்தாலோ பயத்தை கொடுக்குறாங்க. சனி பகவான் நடந்தால் பயப்படவே தேவையில்லை. சனி பகவான் நீதிமான். முதல் ராசியான மேச ராசியில் அவர் நீசமாகிறாரு, துலா ராசியில் உச்சமாகிறாரு. நீதிமான் துலா ராசியில் உச்சமாகும்போது தராசு மாதிரி இருந்தால் சனி பகவானுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் இருந்தால் ஜெயிக்கலாம். சனி பகவானுக்கு எளிமையாக இருக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, சனி பகவானாலே ஆயில் சம்மந்தப்பட்டது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சோம்னா சனி பகவான் கெடுக்க மாட்டார். அவரு போல் நீதிமான் யாரும் கிடையாது. நான் கிரகங்கள் என்ன தெரியும் செய்யுமா, நான் கிரகங்கள் குரு மற்ற கிரகங்கள்லாம் சனி பகவான்கிட்ட கொடுத்துருமா, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாமா. அப்போ நல்லது கெட்டது எல்லாம் ஆராய்ஞ்சு சனி பகவான் தான் நமக்கு தண்டனை கொடுக்குறார். எல்லா இடத்துலையும் தராசு இருக்குதா? தராசு சமமாக இருக்குது. இது கோர்ட்டில் மட்டும் கண்ணை கட்டிக்கிட்டு தராசு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நல்ல யாராக இருந்தாலும் அந்த இடத்துல தண்டனை, தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக உண்டுன்னு கண்ணை கட்டியிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலுமே, என்ன கஷ்டம், என்ன ரொம்ப இதாக இருந்தாலுமே சனி பகவான் கண்டிப்பாக நல்லது செஞ்சால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார். தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருவார். நவகிரகங்கள் என்ன செய்யுமா, அவங்க பிறக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நவகிரகங்கள் அவங்களுக்கு என்ன செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்குமா, அவங்க நம்ம பிறப்பை நோக்கி காத்துக்கிட்டு இருக்குமா நவகிரகங்கள். அப்போ நம்ம வந்தோடனே ஒவ்வொன்றும் அவங்கவுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நவகிரகங்கள். அது மாதிரி சனி பகவானை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். 7.5 சனி வந்தாலும் அவங்களுக்கு படிப்பினை கொடுக்கும். 7.5 சனி நடந்ததுன்னா புதுசாக பொருள் வாங்கக்கூடாது, புதுசாக வண்டி வாங்கணும், பழையது பிடிக்கும். சனி பகவானுக்கு பழைய வண்டி, பழசாக இருக்கிறது எல்லாமே எளிமையாக இருக்கிறது சனி பகவானுக்கு பிடிக்கும். புதிய பொருள் வாங்கி ஆடம்பரமாக இருந்தோம்னா சனி பகவான் நமக்கு வேணுங்கிறத வச்சு செஞ்சுருவார். சனி பகவான் ஏன் சனி பகவான் தொழிற்சாலைகள்லாம் நிறையா இருக்குன்னா, கோயம்புத்தூர் சனி பகவானோட ஆதிக்கமாக இருக்கிறனால தான் தொழிற்சாலைகள் நல்லா இரும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் கோயம்புத்தூரில் நல்லா வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் சைடு அங்கே சனி பகவானோட ஆதிக்கம் நிறையா இருக்குது. சனி பகவான் துலாத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருட்டு கிரகம் சனி பகவான். அவங்க பகலில் செய்கிற வேலையை விட சாயந்தரம் சனி மறைய சூரியனுக்கு சனி பகவானுக்கு ஆகாது. மதியம் 12 மணிக்கு மேலே அவங்க செய்கிற வேலைகள் நிறைய பாஸ் ஆகும். சனி பகவானுக்கு உண்டானது பல்லு, ரத்தம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டானது. இப்போ பல்லு பிரச்சனைலாம் சனி பகவான் இருந்தால் பல்லை பார்க்கறது, உடல்நிலை தொந்தரவு கொடுக்குறது, இதெல்லாம் கொடுக்கும். வண்டி அடிக்கடி ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டானது, அதை கண்டிப்பாக கொடுக்கும். 7.5 சனி நடந்ததுன்னா தீராத பிரச்சனை, 7.5 சனி நடந்ததுன்னா பல நாள் இருந்த தீராத நோய் பிரச்சனை அன்னைக்கு முடிவு கரும். எத்தனை நாள் சனி பகவான் 7.5 சனி நடந்தால் சனி பகவான் சந்திரனோடு பிரயோகிக்க நாளில், சந்திரன் மேலே இப்போ ஆல்ரெடி இப்போ கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தை போகுதுன்னா அவங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்தால் அன்னைக்கு தீரும். வரக்கூடாத காசு இருந்தால் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு, அந்த 4 மாதம் போகிற அன்றைக்கும் அந்த நட்சத்திரத்தில் அந்த காசு வரும். பணம் வரலையா, பணம் வரும். கோர்ட்டு பிரச்சனை நடக்குதா, அது முடியும். அந்த 7.5 சனி நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு புரிய வச்சு நம்மளை தட்டி கொட்டி நேர்கோட்டு கொண்டு வந்துடுவாங்க. சனி பகவான் ஒருத்தருக்கு வந்தால் அவங்க நேர்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம். சனி பகவானோட விஷயம் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல கடவுள். 2 ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அவர் மட்டும்தான். நீதிமான். சிவனுக்கே பிடிச்ச கிரகம் சனி பகவான் தான். யாருமே சொல்லி அந்த சனி அப்படின்லாம் அந்த சனியை அடிக்கடி சொல்லி திட்டக்கூடாது. பகவான் அப்படின்னு சொல்லி திட்டு அப்படின்னே சொல்லணுமே தவிர, ரொம்ப ரொம்ப நல்ல கடவுள், நமக்கு நல்லா கொடுக்குற கடவுளும் கூட. எல்லாருமே சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா யார் தடுப்பார், எல்லா கிரகமும் கொடுத்து பிடுங்கிடும். ஆனால் சனி பகவான் நிதானமாக கொடுக்கும், பிடுங்காது. மற்ற கிரகமெல்லாம் சீக்கிரம் கொடுத்த வகையில் திருத்தலே பிடுங்கிட்டு போகிறோம். ஆனால் நவகிரகத்திலேயே பிளானட்லேயே பார்த்தா சனி பகவான் தான் தள்ளி இருக்கிறார். அதே மாதிரியே தான் மெதுவாக கொடுப்பார். மெதுவாக கொடுத்து அது காலத்துக்கு நிலைச்சிருக்கும். கடைசி வரைக்கும் நமக்கு நிரந்தரமான வருமானத்தை கொடுக்குறது சனி பகவான் மட்டும்தான். அதனால் அவரை கண்டு பயப்பட வேண்டாம். புதிய வண்டி, இப்போ சனி பகவான் 7.5 சனி திசை நடந்தால் புதிய பொருள், புதிய வண்டி, புதிய முயற்சி, இதெல்லாம் சனி பகவானுக்கு பண்ணணும். மெயினாக வண்டி வாங்கினா புதுசு வாங்கக்கூடாது, பழசு வாங்கி ஓட்டிக்கிறது நல்லது. சனி பகவான் திருவாரூரில் சனி பகவான் தனியாக இருக்கிறாரு. அவரை போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நம்ம பிரச்சனைகள் 100% குறையும். 30 வருஷத்துக்கு சொந்த இடத்துல வந்திருக்கிறாரு. இப்போ அவர் இருக்கிறார் அந்த இடத்துல. இப்போ போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லது பண்ணும். பிரகாரத்தை எல்லாம் சுற்றிட்டு கடைசியாக சனி பகவானுக்கு தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எங்கே போனாலும் காலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. போன உடனே திரும்பி வர்றது வேஸ்ட்டு. சுடுதண்ணியை காலில் கூட்டிகிட்டு மாதிரி போய் 1 மணி நேரத்தில் அவதியாக போயிட்டு வர்றது நல்லதல்ல. சனி பகவானுக்கு இது மெயின். எந்த கோயிலுக்கு போனாலும் இது மெயின்.
நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு மட்டும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். சனி பகவான் இப்பொழுது மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் திருவாரூரில் இருக்கிறாரு. இப்போ சதயத்தில் ஓடிக்கிட்டாங்க. இப்போ சதய ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சனி பகவான் நல்லது பண்ண வேண்டிய நேரம். நெடுநாள் இருந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ ஏதாவது ஒரு வர வேண்டிய பணம், வராத பணம் எதாக இருந்தாலும் இப்போ வரும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சனி பகவான் சதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கறனால அங்கே போய் ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும்.